வணக்கம். லேர்ன் பரதநாட்டியம் பிகினர்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்டில் வரக்கூடிய வீடியோஸை இந்த லேர்ன் பரதநாட்டியம் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம கற்றுக்க போகிறது குரு நமஸ்காரம். லேர்ன் பரதநாட்டியம் பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பரதநாட்டியம்னா என்ன, அப்புறம் அதனுடைய ஒரு ஓவர்வியூ அதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம டீட்டெயில் டெமோவோட ஸ்டெப் பை ஸ்டெப் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பார்க்கலாம். பரதநாட்டியம் பொறுத்தவரை நம்ம எப்போ ஆடினாலுமே, ஒரு ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலுமே, நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதும் எண்ட் பண்ணுறப்போவும் குரு நமஸ்காரம் பண்ணுறது ஒரு வழக்கம். ஸோ குரு நமஸ்காரத்தில் நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்கு வணக்கம் தெரிவிப்போம். அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூமாதேவிக்கு. ஸோ பூமாதேவி மேலே தான் நம்ம ஆடுறோம் இல்லையா, அதனால முதல் வணக்கத்தை பூமாதேவிக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கடவுளுக்கு வணக்கம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த கலையை சொல்லி கொடுத்த அந்த குருவுக்கு ஒரு நமஸ்காரமும் வணக்கமும் பண்ணுவோம். கடைசியாக நம்மளை பார்க்க வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு நம்ம வணக்கம் தெரிவிப்போம். இந்த குரு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தா, முதல்ல நமக்கு சில முத்திரைகள் எல்லாமே தேவைப்படும். ஸோ இந்த முத்திரைகள் அப்படிங்கிறது என்னென்ன, அதில் என்னெல்லாம் வகைகள் இருக்குது எல்லாமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் எபிசோட் கழித்து பார்க்கலாம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிறது சில போஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த பேசிக்ஸில் பார்த்துருப்பீங்க. சமம், அரைமண்டி, முழுமண்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 போஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம சமம், முழுமண்டி இது 2 மட்டும் குரு நமஸ்காரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த பேசிக்ஸ் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ தட் நான் அப்பப்போ சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். கடைசியாக நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கையை நீங்கள் கரெக்டான பொசிஷன்ஸில் வைக்கிறது. இப்போதைக்கு நீங்கள் முத்ரா எல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னை பார்த்து நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முதல்ல உங்கள் கையை உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. ரைட் ஃபுட் அப்புறமா லெஃப்ட் ஃபுட் 2 டேப். இப்போ கையை பொறுமையாக உங்களுக்கு நேராக கொண்டு வாங்க. அப்படியே உங்கள் ஷோல்டருக்கு நேராக, இப்போ உங்கள் சைட்ஸுக்கு நேராக, திரும்ப முன்னாடியே பொறுமையாக கொண்டு வந்து சமம்லேருந்து முழுமண்டிக்கு மாறுங்க. கையை தரையில் ஒத்தி கண்ணில் வச்சுக்கோங்க. பொறுமையாக கையை மேலே தூக்கி தலைக்கு மேலே வைங்க. அடுத்ததாக நெத்திக்கு நேராக, கடைசியாக செஸ்ட்டுக்கு நேராக, திரும்ப சமமுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம குரு நமஸ்காரம் பார்த்ததில் முதல்ல நம்ம தரையை தொட்டு கண்ணுக்கு ஒத்திக்கிறது பூமாதேவிக்கான வணக்கம். தலைக்கு மேலே வச்சு வணங்குறது கடவுளுக்கான வணக்கம். நெத்திக்கு நேராக வச்சு வணங்குறது நம்ம குருவுக்கு. கடைசியாக உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக வைக்கிறது ஆடியன்ஸை குறிக்கும். உங்களுக்கு பர்சனலாக பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் இல்லை குவெரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் போடலாம். நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். நீங்கள் வாரம் கிளாஸஸ் கரெக்டாக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் வீடியோ போட உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.